பாய். இன்னைக்கு நம்ம வந்து கனவா மசாலா செய்ய போறோம். கனவா மசாலா. தர்ணேஷ் பிடிக்கும்லப்பா, சாப்பிடுவான். இது மீன் கிடையாது, இது கனவாடா கறி. நல்லெண்ணெய் வந்து இந்த ஆட்டி விட்டு எல்லாம் கீழே விட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இட்டிருக்கோம். நல்லெண்ணெய் கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாத்தையும் ஒவ்வொன்றும் சேர்த்துருக்கோம். அது கூட பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். தாரணேஷும் தியாவுக்கு இன்னைக்கு வேட்டை தான். கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும். கை எடுத்துக்கோங்க, அப்படி கீழே வச்சுக்கோங்க. அம்மா நெட்டி ஏறுது. நல்லா ஃபுல்லாக வதங்கணுமாயா? வதக்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போற தங்கச்சி தானே விடு. ஏன் பாப்பா குடிக்காத டேபிள்ல தண்ணி இருக்கு, எண்ணெய் இருக்கு, சட்டி இருக்கு, ஒரு தக்காளி. குருமா எங்க அம்மா இப்ப மன்னார்குடியில இருந்து வந்துகிட்டு இருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். மஞ்சள்தூள். பெரிய பிள்ளை நீ சமைக்கிற வீடியோ எடுப்பில்ல பாப்பா? நீ வீடியோலாம் எடுக்கணும், நீ டாக்டர் ஆயிரு. நீ வீடியோ எடுக்கிற வேலையெல்லாம் வேணாம். நீ சர்வவியலா? என்ன சர்வவியல்னா என்ன? இப்ப சொல்லு சொல்லு, சர்வவியல்னா என்ன சொல்லு. சர்வவியல்னா என்ன? எலி குஞ்சு மாதிரி இருந்தா தியா கழுத்தளவுக்கு வளர்ந்துட்டான். சி நிசா கழுத்தளவுக்கு. தியா காலையில ஒரு வீடியோ, பழைய வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தான். அதுல தியா வந்து நிசா வந்து தியா குட்டிமா அப்படின்னு சொல்லிருக்கேன். அம்மா அம்மா தியா குட்டி இல்ல, சீதியா அப்படிங்கிறா. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனும் மல்லித்தூள் 1 ஸ்பூனும் போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம கனவாவை சேர்த்துக்கலாம். அப்படியே ரவுண்ட் ரவுண்டா இருக்கு பத்தியாடா, சூப்பரா இருக்கும். டேஸ்ட் சிப்ஸ் மாதிரி இருக்கும். தர்ணேஷ் ஒரு ஜாமான் எடுத்துக்கொண்டு அங்கே வச்சிரு. சின்ன மேலே அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகணுமா? சரி வேகட்டும். ஃபைனலாக நல்லா வெந்துருச்சு, அப்படிதானே நிஷா? கொதிச்சு நல்லா வெந்துருச்சு கனவாவும். இது கூட வந்து மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறமேட்டு வரமிளகா அதெல்லாம் போட்டு அரைச்ச பொடி. இது கூட வந்து ஃபைனலாக மல்லித்தழை. அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுல. அடுத்து என்ன செய்யலாம்? அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதுதான். ஓகே. ரசம், தயிர் அந்த மாதிரி சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ அழகழகாக இருக்குது. சூப்பராக இருக்கு. ஓகே பாய்.